வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து சென்னையிலேருந்து ராஜபாளையம் வழியா சுந்தரமகாலிங்கம் கோவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ வரப்போகிற இந்த 2021 எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து வேண்டிக்கலாம். ஸோ நீங்களும் என்ன கூட சேர்ந்து வாங்க. ஸோ நடுவில் வந்து ஒரு ஸ்மால் டீ டைம். ஸோ ஒரு சின்ன ஒரு கடை மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வீடு மாதிரி இருந்தது. சுற்றி வந்து மரங்கள், தோட்டங்கள் இந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு குட்டி பாப்பா வந்து குட்டியாக ஒரு நாய் கூட வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த பிளேஸ் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த கடைக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் தள்ளி ஒரு சின்ன ஒரு கோவில், ஆக்சுவலாக அந்த மலைக்கு மேலே வந்து உச்சி பிள்ளையார் மாதிரி விநாயகர் கோவில் இருந்துச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது கிளம்பியாச்சு அங்கேருந்து. ஸோ 2021 எல்லாருக்கும் வந்து ரொம்ப நல்லபடியாக அமையணும் அப்படின்னு நம்ம வந்து சிவன்கிட்ட வந்து வேண்டிக்கலாம். சுந்தர மகாலிங்கம் கிட்ட வந்து நம்ம வேண்டுதல் வச்சுக்கலாம். எல்லாருக்கும் வந்து சிறப்பாக இருக்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம பட்ட வேதனைகள் இது எல்லாமே வந்து கரைஞ்சு ஓடிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேண்டிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போது ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த சதுரகிரி மலை வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூலிகைகள், நிறைய விஷயங்கள்லாம் அங்கே வந்து இருக்குது. இன்னமுமே சித்தர்கள் அங்கே வந்து வாழ்கிறதா சொல்கிறாங்க. மனிதர்கள் வந்து செல்ல முடியாத இடங்களில் வந்து சித்தர்கள் அங்கே வந்து இன்னமுமே தவம் பண்ணிவிட்டு அங்கே வந்து வாழ்கிறதாக சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பிளேஸ்க்கு தான் இப்போ நம்ம வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இப்போ ரீச் பண்ணியாச்சு. ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம வீட்டு குட்டிக்கு வந்து முடி இறக்கி காது குத்துறதுக்காக தான் ஆக்சுவலி போய்கிட்டு இருக்கோம். ஸோ அது கூடவே நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்காகவும் சேர்ந்து நம்ம வந்து வேண்டிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே இந்த வருஷம் வந்து வரக்கூடிய இந்த 2021 நல்லபடியாக அமையணும்னு சொல்லி நம்ம வந்து வேண்டிக்கலாம். ஸோ இப்போது மலை அடிவாரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பொங்கல் வச்சு ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் வந்து எங்கள் ஊரில் வந்து செய்யக்கூடிய வழக்கம். இது வந்து தமிழர்கள் முறைப்படி செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய கிராமப்புற மக்களுக்கு வந்து இது உண்மையிலே கரெக்டாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சுருவாங்க. இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. அடுத்து வந்து முடி இறக்கி காது குத்தி அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு வர மாதிரி வழக்கம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு சடங்கு முறை. என்னதான் நம்ம சிட்டியில் இருந்தாலும் கிராமப்புற வழக்கம் என்னவோ அதை தான் வந்துட்டு இன்னமும் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே போய்கிட்டு இருக்கோம். 2 பக்கமும் பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியான காடுன்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் கூட ரொம்ப நேரம் நம்ம வந்து இருக்கலாமான்ற மாதிரி ஒரு செம்ம ஃபீலிங் இருந்துச்சு உண்மையிலே. நிறைய மூலிகைகள் இருக்குது, நிறைய செடி கொடிகள், ரொம்ப அடர்த்தியான ஒரு காடு மாதிரி சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே. உள்ளே அப்படியே நடக்க பார்த்திங்கன்னா 2 பக்கமும் இருந்தது. தண்ணி ஊற்று வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது வந்து ஆக்சுவலி இந்த தமிழ்நாடு வனத்துறை தானிப்பாறை மூலிகை வனம்னு சொல்லிட்டு நிறைய மூலிகைகள், அதாவது இங்கே அமேசான் காடுகளில் வந்து அரிய மூலிகை சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் வந்து இந்த சதுரகிரி மலை இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நோய்களை தீர்க்கக்கூடிய அத்தனை மூலிகைகளுமே இந்த மலை அடிவாரத்துலேயும் மலைப்பகுதியிலையும் சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மூலிகைகள் இருக்குது. ஸோ தீராத நோயெல்லாம் கூட வந்து இங்கே இருக்கக்கூடிய மூலிகைகளில் வந்து தீர்க்கப்படும். அங்கே ஊற்றுற அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு மாதிரி ஊற்றும் பாருங்கள். அந்த பாருங்கள் அடியில், நீங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அடியில் மலை ஒரு பாறாங்கல் மாதிரி இருக்குது பாருங்கள். நடுவில் வந்து தண்ணி அப்படியே ஊற்றுது பாருங்கள். அதை குடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு அந்த மூலிகை குடிநீர் தான் அது. எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் தீர்ந்து போயிடும். ஸோ இது வந்து ஒரு அம்மன் கோவில் ஆக்சுவலி. இது மலை இது, ஓகேவா. ஆக்சுவலி சுந்தரமகாலிங்கம் கோவில் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே நம்ம ஏறி போகணும். அது நம்ம வந்து இப்போ போகலை. ஸோ நம்ம இப்போ வந்து இப்போது ரிட்டன் போய்கிட்டு இருக்கோம். சாமி கும்பிட்டுட்டு இப்போ வந்து ரிட்டன் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ இடையில வந்து பார்த்திங்கன்னா தென் சீரடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் இப்போ ஆக்சுவலி நம்ம வந்து போகிறோம். நார்த்தில் எப்படி சீரடியோ அந்த மாதிரி இங்கே வந்து சவுத்துக்கு ஒரு சீரடி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ட்ரிச்சியில் இருக்குது. ஸோ அங்கேயும் நம்ம வந்து போய் பார்த்துட்டு போகலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம், இதுக்கு நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியாது இல்லையா. ஸோ சாய்பாபா வந்துட்டு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கடவுள் தான். ஸோ
போய் பார்த்துட்டு வந்துடலாம். நல்லா நீட்டாக இருந்துச்சு உண்மையிலே சூப்பராக வந்துட்டு. யூஷுவலாகவே சாய்பாபா கோவில் எல்லாமே நல்லா மார்பிள்லாம் போட்டு, ஏன்னா நார்த்தில் வந்து அந்த இதுதானே அவங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அதனால் நல்ல ஒரு ஒயிட் இதுவாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி உள்ளே வந்துட்டு மொபைல் ஃபோன்ஸ் வந்துட்டு அலோடு கிடையாது. அதனால நான் வந்துட்டு வெளியில் மட்டும்தான் உங்களுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நான் லைட்டாக சின்ன ஒரு கிளிப் மட்டும் எடுத்திருக்கேன். அதுக்கே வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ரிட்டன் போய்கிட்ருக்கோம். ஹோப் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸு. ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து வந்து தரிசனம் பண்ணியாச்சு. அந்த மலை காற்று பட்டாலே சிவனுடைய அருள் வந்து கிடைச்சதாக ஒரு ஐதீகம். ஸோ நம்ம சதுரகிரி மலைக்கு எல்லாருடைய சார்பாகவும் நான் வந்து போயிட்டு வந்திருக்கேன். ஸோ எல்லாருக்காகவும் நான் வந்து ப்ரே பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே இந்த வருஷம் 2021 அமோகமாக இருக்கணும், வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டிக்கிட்டேன். ஸோ தமிழ் போல் அனைவரும் அழகாய் இளமையோடு இருப்போம். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.